பிகேகே லைவ் டிசைன்ஸ் பிகேகே இன்னொரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் சேனல் போய் லைவ் டிசைன்ஸ் பிகேகே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு காமிக்கலான் இருக்கேன். இது புதினா இலை, இது பட்டை, இங்கே லெமன் ஸ்லைசஸ், இது கறி மசாலா இலை, மஞ்சள் தூள், கல்லுப்பு, லவங்கம். இதை இங்கே தண்ணி வச்சுக்கேன் பாருங்கள், இந்த கிண்ணங்களில் போட்டால் அதோட எஃபெக்ட் என்னன்னு பார்ப்போம். மஞ்சள் தூளை தண்ணியில் போட்டால் நல்ல வாழ்க்கையில் ப்ராஸ்பரிட்டி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது கறி மசாலா இலை தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி ஒரு கிண்ணம், கண்ணாடி கிண்ணம் தான் பெட்டர் எப்போவுமே. அதில் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் கிடைக்க அது ஒரு சான்ஸ் கொடுக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது என்னென்னா, இது பட்டையை நீங்கள் போட்டிங்கன்னா அதில் செல்வம் வெற்றி வரும். எப்போவுமே பட்டை பொடியை கூட தூள் பண்ணிவிட்டு வாசலில் ஊதினா, ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் படியில் ஊதினா செல்வம் செழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது லெமன், எலுமிச்சம்பழம் போட்டால் மனசில் சுத்தமாக இருக்கும், இது அன்பு அதிகரிக்கும், எதிர்மறை சூழல் சுத்தமாக நம்ம விட்டு போயிடும். புரிஞ்சுதா? அடுத்தது புதினா இலை தண்ணியில் போட்டால் என்ன ஆகும்னா, பழைய வேண்டாத தேய்மானமுள்ள ஆற்றல், கஷ்டங்கள், எனர்ஜியெல்லாம் நம்ம விட்டு போயிட்டு புதுசாக ஆற்றலும் புத்துணர்வும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. லவங்கத்தை தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மனத்தில் உள்ள எதிர்மறையான சக்திகள் அனைத்தையும் எடுத்து விடும். அப்படி எடுத்து விடும்போது மனத்தில் இடம் இருக்கும். டாக்ஸிக்காக இருக்கிற எல்லா விஷயங்களும், ரொம்ப தொல்லப்படுகின்ற மனம் வருத்தக்கூடிய அத்தனை விஷயம் நம் வாழ்க்கையிலேருந்து எடுத்து விடும். அப்புறம் கல்லுப்பு தண்ணியில் போட்டுட்டேன். கல்லுப்பு தண்ணியில் போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே போட்டுட்டு நார்த் ஈஸ்ட் கார்னரில் வச்சுக்கோங்க. வீட்டில் ரொம்ப முக்கியமான இடம் நார்த் ஈஸ்ட் கார்னர். அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பலவிதமான சௌகரியங்களை தரும். இது எதுக்கு இன்றைக்கி சொல்கிறேன்னா, நிறைய விஷயங்கள் நீங்கள் என்னை கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. ரோஸ் தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரோஸ் தண்ணியில் போட்டால், எஸ்பெஷலி இந்த ரோஸை தண்ணியில் போட்டு இரவு படுக்கும்போது, ரோஸு மல்லி இதெல்லாம் தண்ணியில் போட்டு இரவு படுக்கும்போது ஒரு மன அமைதி ஏற்படும் அந்த வீட்டுக்குள்ளே. இதுதாங்க இந்த கறி மசாலாவும் காரிய சித்திகளும். இப்போது நம்ம இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நல்லது செய்யும். செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இந்த மசாலா சாப்பிட்றோம், இந்த சாப்பாடை சாப்பிட்றோம், இந்த தண்ணியை குடிக்கிறோம் அப்படின்னும் போது என்ன ஆகிடுதுன்னா, எல்லாத்துக்கும் நம்ம பாடியில் ஒரு எஃபெக்ட் இருக்குது. ருசிக்காக மாத்திரம் இல்லை, அதுக்கு எல்லாமே இந்த இயற்கையில் உள்ள அத்தனை பொருளும் நம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்களிக்கிறது. இவையெல்லாம் பஞ்சபூதங்களில் ஒன்றான பூமியிலிருந்து நம்மகிட்ட வருது. நாம் அதை என்ன பண்ணுறோம், பஞ்சபூதங்களில் ஒன்றான தண்ணீரில் சேர்க்கிறோம். இதை போட்டுக்கலாம், ஒரு வாரம் வச்சுக்கலாம். இந்த வியாழக்கிழமை போட்டிங்களா, அடுத்த வியாழக்கிழமை கொட்டிட்டு எப்போவுமே செடியில் கொட்டிடுங்க, வெளியில் எங்கேயும் கொட்டிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி திரும்பியும் போட்டு திரும்பியும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். பஞ்சபூதங்களும் பலவிதமான பலசரக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு எஃபெக்ட்டு, ஒரு ஊதுவத்தி வாசனை வரா மாதிரி இது பல எஃபெக்டை நமக்கு கொடுக்கும். இதை இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திப்பேன்.